ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பெட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி சீனி சாம்பல் செய்து காட்ட போகிறேன். எந்த சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்துனீங்கண்டா எந்த வீடியோக்களை நீங்கள் உடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த சீனி சாம்பல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நான் இதுக்கு 500 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நாங்கள் தோலெல்லாம் சுத்தப்படுத்தி நான் கழுவி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நான் வெட்ட போகிறேன். இதை பாதியாக வெட்டிட்டு முதல்ல அந்த வெங்காயத்தில் நுனியில் இருக்கிற 2 பக்கத்தையும் வெட்டி விடணும். வெட்டினா தான் நான் வெங்காயம் வெட்டக்குள்ள அந்த வெங்காயம் ஒன்றா கலரும். நீங்கள் இப்படி விட்டுட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் அது கலராது. பாருங்க, இப்போ இதை இப்படி நான் மெல்லிசாக வெட்டுறேன். இதை மாதிரி மெட்ட வெங்காயத்தை நான் வெட்டுறேன். பாருங்கள், நான் இது இவ்வளோ மெல்லிசாக வெட்டியிருக்கிறேன்ண்டு. நீங்கள் இதெல்லாம் மெல்லிசாக வெட்டினா தான் இந்த வெங்காயத்தை சீனி சாம்பல் செய்யக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த எல்லா வெங்காயத்தையும் நான் வெட்டி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே நான் இப்போ பழப்புளி எடுக்க போகிறேன். இந்த பழப்புளி தான் இந்த சீனி சாம்பல் அந்த டேஸ்ட்டையே மாற்றுறது. பாருங்கள், இதுக்கு நான் இந்த பழப்புளி நீங்கள் எடுங்க, நல்ல பழப்புளியை சாப்பிட்டு பாருங்கள். பழப்புளி இனிப்பு சுவையாக இருந்ததுன்னா ஒரு 6 பழப்புளி எடுங்க. நல்ல புளிப்பாக இருந்ததுன்னா ஒரு 4 பழப்புளி காணும். இந்த பழப்புளிக்குள்ளே நான் ஒரு மேசக்கரண்டி உப்பு சேர்க்குறேன். இந்த உப்பையும் சேர்த்து நான் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நான் இந்த பழப்புளியை கரைக்கிறேன். ஒரு காப் அளவு தண்ணி விடுங்க. பாருங்கள், இதை நல்லா இந்த ஜூஸ் நல்லா வரும் வரையும் நீங்கள் இப்படி புளிஞ்சு எடுத்துட்டு இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்படி புளிஞ்சு வந்த பிறகு இதை வடிக்க போகிறேன், வடித்து எடுக்க போகிறேன். இந்த வடித்து எடுத்துட்டு தான் இந்த பழப்புளியை நான் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த வெங்காயத்தோட அந்த பழப்புளி நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இந்த முறையில் செய்து பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி இந்த பழப்புளியோட சேர்த்து இப்படி செய்துற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழப்புளியை நான் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த வெங்காயத்தில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா இறுக்கி பிணையணும். பாருங்கள், இப்படி இறுக்கி பிணையக்குள்ளே அந்த வெங்காயம் ஒன்றொன்றா கலரக்குள்ளே அந்த பழப்புளி அந்த உப்பெல்லாம் இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனால் தான் இந்த சீனி சாம்பல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த பழப்புளி இதெல்லாம் இந்த வெங்காயத்தில் நல்லா ஊறணும். பாருங்க, இப்படி நல்லா நீங்களும் இறுக்கி பிணையக்குள்ளே இந்த எல்லா வெங்காயம் இப்படி சின்ன உடையுது. பார்த்தீங்கன்னா அவங்க விலங்கு இப்படி ஒரு துண்டாக கலரணும். வெங்காயம் அப்படியே சேர்ந்தமாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் வராது. சீனி சாம்பலுக்குரிய டேஸ்ட் வராது. இதெல்லாம் இந்த சீனி சாம்பல் செய்கிறதுக்கு நல்ல டிப்ஸுகள். இது இந்த பழப்புளி சேர்க்குறது, இது மாதிரி சீனி சேர்க்குறது, இதை மாதிரி நான் சொல்கிற இந்த டிப்ஸுகளை படி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா இந்த சீனி சாம்பல் நல்லா சூப்பராக வரும். அடுத்துனா ஒரு பாத்திரத்தை எடுங்க. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் நான் சேர்க்க போகிறேன். பாத்திரம் நல்லா காஞ்ச பிறகு 2.5 மேசக்கரண்டி எண்ணெய் சேருங்க. கிணக்க தேவையில்லதுக்கு 2.5 மேசக்கரண்டி சேர்த்தா போதும். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகின பிறகு தான் நான் இதுக்குள்ளே முதல்ல என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கருவேப்பிலையை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை நீங்கள் ஒரு 4 நட்டி அப்படி எடுத்திங்கன்னா காணும். கிணக்க தேவையில்ல. இந்த 4 நட்டியை நீங்கள் இப்படி ஒரு இதாக உருவிட்டு இதுக்குள்ளே போட்டிங்கன்னா சரி. இந்த கருவேப்பிலையை போட்டு நீங்கள் கொஞ்சம் இதோடு சேர்த்து ரம்பையிலையும் ஒரு 4-5 துண்டு போடுங்க. அப்போ தான் இந்த நல்ல ஒரு வாசம் ஒன்று கிடைக்கும் இதுக்கு. அதையும் சேர்த்து நல்லா இதில் எண்ணெயில் கொஞ்சமாக வதக்குள்ள இந்த கருவேப்பிலையிட்ட நிறம் மாறக்கூடாது. இப்படி ஒரு நிமிஷம் இப்படி செய்துட்டு இந்த கலர் மாறாமல் அதே பச்சை கலரோடு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். கூட நேரம் இதை செய்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை அந்த வாசம் வெங்காயத்தோட சேராது. அதுக்காக தான் நாங்கள் இப்படி செய்கிறது. பாருங்கள், இந்த கலர் இப்படி இருக்கக்கூடிய நான் இதுக்குள்ளே இந்த வெங்காயத்தை சேர்க்குறேன். அப்போ அந்த கருவேப்பிலையோட இந்த வாசனை எல்லாம் இந்த வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகும். இந்த ரம்பையிலையோட வாசனை எல்லாம் இப்போ நான் இந்த வெங்காயம் நான் மிக்ஸ் பண்ணி வச்ச வெங்காயம் பாருங்கள் எல்லாம் நல்லா உடைச்சி ஒன்றா இருக்குது. இந்த வெங்காயத்தை நான் இப்போ இதோடு சேர்த்து கிளறணும். இப்போ நான் இப்படி கிளறிக்கொண்டே இருக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கும் வரையும் இந்த எண்ணெய் போதுமாக இருக்கும். நீங்கள் இதை விட கணக்கு எண்ணெய் தேவைப்படாது. பாருங்கள், இதை நல்லா கிளறிக்கொண்டே இருக்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி நாங்கள் இதை கிளறணும். அடுப்பை நீங்கள் கொஞ்சம் மெல்லிய அடுப்பில் வச்சிங்கன்னா நல்லா ஹீட்டில், இல்லாட்டி ஓவராக ஹீட்டில் வச்சுங்கன்னா அது அடியில் பற்ற தொடங்கிடும். அதனால் இந்தளவு இதிலே நீங்கள் இந்த வெங்காயம் நல்லா கிளறி விடுங்க. இதோட சேர்க்குறதுக்கு நான் 3
ஏலக்காவும் 3 கிராம்பும் எடுத்துருக்கிறேன். இந்த இதுகளை நான் கொஞ்சம் தட்டி எடுத்து கொஞ்சம் பவுடர் ஆக்க தேவையில்ல, மெல்லிசாக தட்டி இந்தளவுக்கு தட்டி எடுத்திங்கன்னா சரி. தட்டி எடுத்துகிட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அதோட சேர்த்து ஒரு 3 துண்டு கருவாப்பட்டையும் நான் போடுறேன். இந்த வாசனை திரவியங்களை போடுக்கலாம். இந்த சீனி சாம்பலோட டேஸ்ட்டை வந்து இன்னும் கூட்டுறதுக்கு தான் இந்த இதில் போடுறது. இதுலேயும் போட்டு இதோட நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க, இது இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது. இந்த நேரம் தேவைன்னா மேலே சுவைக்காக நான் கொஞ்சம் மாசி சேர்க்குறேன். நீங்கள் சைவமெண்டா நீங்கள் மாசி தேவையில்லை, விருப்பமெண்டா இந்த மாசி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நான் இந்த மாசியை சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணுவேன். நல்லா 2 நிமிஷம் அப்படி நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள இந்த மாசி இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சிடும். இப்போ இதோட நான் சேர்க்க போகிறேன் 2.5 டேபிள் ஸ்பூன் துண்டு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் தான் சேர்க்கணும், தனி மிளகாத்தூள் இல்லை. இப்படி மிளகாய் நீங்கள் இப்படி துண்டு துண்டாக வட்டி நம்ம செய்துங்க. அந்த மிளகாய் அந்த இது கொஞ்சம் லைட்டாக கடிப்படுற மாதிரி தான் இருக்கணும், தூளாக போடாதீங்க. இதை சேர்த்து இதையும் நான் இதோட மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நேரத்துக்கும் நீங்கள் இந்த இதை மூடக்கூடாது, மூடாமல் தான் நாங்கள் இதை செய்து கொண்டு இருக்கணும். இதுக்கு பிறகு தான் நாங்கள் இனி இந்த மூடுவோம், சீனியெல்லாம் போட்ட வரோம். அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இதை கிளறி கொண்டே இருக்கணும். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கொண்டு பாருங்கள். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். இப்போதைக்கு நாங்கள் இந்த 2 டேபிள் ஸ்பூன் சீனியை மட்டும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்படி இந்த சீனி நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிறதுக்கு நாங்கள் இப்படி கிளறி கொண்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி சீனி வந்து அங்கே இங்கே கட்டியாக இருக்கும். இந்த சீனி நல்லா மிக்ஸ் ஆகும் வரை நாங்கள் இதை கிளறிக்கொண்டே இருக்கணும். இந்த சீனி வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து கரையணும். கரையும் வரையும் தான் நாங்கள் இதை இது பண்ணி போட்டு நல்லா கிளறி போட்டு இப்போ நாங்கள் மூட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இதை நாங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு அடுத்து திருப்பி இதை மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி அந்த கீழே அடியில் மட்டும் வேகும், இதில் போகாது. அந்த நேரம் மூடியே நீங்கள் வைங்க, துறக்கவே வேணாம். இதுக்குள்ளே நான் திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். சீனியை நாங்கள் இப்படி தான் சேர்க்கணும், ஏண்டா ஒருமிக்க சீனி சேர்க்குள்ள வந்து அது கட்டியாகும். திருப்பி நான் இதை ஒருக்கா சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வரைக்கும் இந்த சீனி கரையும் வரையும் நாங்கள் இதை துறந்து கொண்டே மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு நான் இன்னொரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறேன். மூடி வைக்கணும், இல்லாட்டி அந்த சீனி வந்து சரியாக இதோட சேராது. பாருங்கள், இப்போ நான் 5 நிமிஷத்தால் திருப்பி திறக்கிறேன். நல்லாவே இப்போ இந்த சீனியெல்லாம் இதோட சேர்ந்து பாருங்கள், அந்த ஜூஸி மாதிரி அதுக்குள்ளே விளங்குது. சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒருமிக்க போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வராது. அதுக்காக தான் நாங்கள் இதை இப்படி 2 தரம் சேர்க்குறது. பாருங்கள், உங்களுக்கு விளங்கும் நல்லபடியாக அந்த சீனி சாம்பல் வந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணி தன்மை அந்த ஜூஸ் தன்மை இல்லாமல் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நான் திறந்து வச்சு இப்படியே நீங்கள் கிளறணும். கிளறி போட்டு நாங்கள் இனி அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த விளங்குது இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி தன்மையெல்லாம் இல்லாமல் போகுது. இந்த டைமுக்கு நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கிளறி கொண்டே இருக்கணும். இப்போ அது ஓகேயாக வந்துட்டு நான் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் இந்த அடுப்பு வைக்கையிலேயே அது ஹீட் ஆகிற மாதிரி மூடி வைக்கணும். பாருங்கள், அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படியே மூடி வைங்க, 5 நிமிஷத்துக்கு திறக்க வேணாம். பாருங்க, 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்ப்போம் இந்த சீனி சாம்பல் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. பார்க்க உங்களுக்கு விளங்குது, அந்த அடுப்பு ஹீட்டிலே அது சீனி சாம்பல் நல்லா செட்டாக வந்துருக்குது. பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் இந்த சீனி சாம்பல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரு அந்த வெங்காயம் ஒரு இதாக விழுது பாருங்கள், இவ்வளோ மெல்லிசாக இருக்கிறபடியாக. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே நான் சொன்ன இந்த மெதட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள், நல்ல சூப்பராக வந்திருக்கும். எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே முறையில் நீங்கள் செய்தீங்கண்டா இதை ஒரு நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் ஒன்றில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். தேவையான நேரம் நீங்கள் இதை எடுத்து ஹீட் பண்ணி பாவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு சமையலில் சந்திப்போம். பாய்.